அன்பெனும் பறவை சிறகடித்து வானில் பாதகம் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானத்தை அன்னைக்கு மானத்தை பறந்தது. சதி என்னும் சாமி ஆத்மா சாந்தி இருக்கு, நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. அம்பினால் அது அடிபட்டு சூடா இருக்கா? இல்ல மூடா இருக்கா? கையில் ஆடுமோ இன்னும் இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாகுது. ஓ இன்டர்வல். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொல்ல சொல்ல காதல் வரும். நீ டெலிஃபோன் ஆசை இல்ல ஆனா நீ சிம்மு இல்ல. வாத்தி மாப்பிள்ள ஒட்டி போட சொல்லுப்பா. மெக்கானிக் மாப்பிள்ள தினம் கழட்டி மாட்டு. சூப்பர் பிகர் சூப்பர் கேஸ். ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வேலை செய்வா செய்வா. எனக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே கொஞ்சம் குண்டா சைஸா இருந்தா தான் பிடிக்கும். குண்டுதான் எனக்கு பிடிச்ச சைஸ். செய்வா நல்லா வேலை செய்வா. என்ன கண்ணு கூசுது? என்னது இது? சொல்றி ஒரு நிமிஷம் லைன்ல என்னடி ஹைட் ஆகுற? ஹைட்டா இருந்தா தானே வேலை டைட்டா கொடுக்க முடியும். கடவுளே, உன்னை பெத்தெடுக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். மானம் வெக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா? நீ எல்லாம் சோறு சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா? ஏண்டி உங்க கூட அடே பொட்ட பொறிக்க பேல பயந்த வைப்பல பாடுறான்
வந்துட்டேன்டா ஆணையூர் வரச்சுடா ஆணையூர் வந்துட்டேன்டா நாய் தான்டா லொல்லு மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கொலைக்கு புலி உருமா தான்டா செய்யும் குடலை உருவம் செய்யும்டா பயந்த வளப்பல ஒத்த கொத்த வாடம் கொம்பால ஆணையூர் தான் நினைக்கிறேன். மக்களே பாருங்க, மழையில நனைகிறேன், ஏன் நனைகிறேன், எதுக்கு நனைகிறேன்? லூஸ் இல்லனே மென்டல். எனக்கு கொடல்ல அதுதான் நனைகிறேன், அதுதான். ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல, உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிடா போடா போடா. உன்னதாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். என்ன பியூட்டி உன்னால நான் துடிக்கிறேன். ராமதேவனே மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பா கூட்டு போ. நேற்று வர நினைக்கலையே. ஒரு கண்ணில் போதை கொண்டு நீயும் பார். வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. மேல் உதட்டை கீழ் உதட்டை அசக்கிறாய். ஏங்க அது எதுக்கு தனி டயட்டா இல்ல ஓவரால் ஒரே டயட்டா? இதயம் துடிக்கும் உன்னாடை பொன்னூலிலே. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு 60 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உருவம் நரைச்சிருக்கும். இந்த காது முடி பாருங்க கருப்பா இருக்கா. மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு, இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஊட்டிக்கோ. கருப்பா இருக்கா, இது நரைச்சிருக்கும். அக்கல்ல நரைக்கல, இன்னும் சொல்ல போனா கீழே நரைக்கல. எவன் ஒருத்தன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானோ அவனுங்க மனசுலதான் கஷ்டம் இருக்குன்னு இல்ல. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவாங்க தெரியுமா, அவங்க மனசுல 1008 கஷ்டம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நமக்கு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு ஏத்தன அவசியம் இல்ல. செய்யற வேலை பார்த்தாலே உடம்பு சிம்மு நேரம், வேலையை பார்த்தாலே போதும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வேலையை நேச்சாலே போதும், வேலைதான். இப்படி வேலை கஷ்டப்பட்டு வேற சிந்தி வேலை பார்த்தாலே போதுங்க. இதாங்க ஜிம்மு, இதாங்க ஆரோக்கியம்.
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.